ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து மகாநதி சீரியலுடைய அப்கமிங் எபிசோடோடைய ப்ரோமோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ காவேரியும் விஜயும் வந்து ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்காக ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிவின் வந்து விஜயையும் குமரனையும் வந்து ஒரு பார்க் வர சொல்லி கூப்பிட்றாரு. முன்னாடி ப்ரோமோலே பார்த்துருப்போம். வந்து குமரன் வந்து நிவின் கிட்ட சொல்லியிருப்பார், இந்த கஷ்டமான டைமில் வந்து காவேரிக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும், அவளுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து நிவின் கிட்ட வந்து சொல்லியிருப்பார். அப்போ யமுனா கூட வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிருப்பாங்க. லைக் எப்படின்னா மறுபடியும் நிவின் வந்து காவேரின்னு போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்து போயிருப்பாங்க. பயத்தில் வந்து எப்படியோ சமாளிப்பாங்க குமரன் கிட்ட. ஸோ அதனால் வந்து என்னென்னா இப்போ நிவின் வந்து விஜயும் குமரனையும் வந்து ஒரு பார்க் வர சொல்கிறாரு. 2 பேரும் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது நிவின் வந்து விஜயை பார்த்தோன்னே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு மாதிரி வந்து கடுப்பாக தான் வந்து பேசுகிறாரு. உடனே குமரன் வந்து கேட்குறாரு, இருடா பொறுமையாக பேசு, ஏன் நிவின் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குறாரு. ஆனால் நிவின் அதெல்லாம் இது பண்ணல. நீங்கள் வந்து உங்களுக்கு விஜயை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு காவேரியோட மனநிலைமையே புரிஞ்சிக்க தெரியாதா, அதை பற்றி யோசிக்காமல் எதுக்கு தான் இப்படி தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு காவேரிக்கு என்ன பிடிக்காதுன்னெலாம் தெரியவே தெரியாதா, அவள் கூட இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவள் மனசு என்ன பாடுபடும், நீங்கள் எப்படி வேற ஒரு பொண்ணு கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ரொம்பவுமே ஒரு ஆத்திரத்தில் வந்து விஜயை பார்த்து கேட்டுட்ருக்காரு. ஆனால் வந்து குமரன் வந்து இரு பொறுமையாக பேசிக்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடக்குறாரு. உடனே குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா விஜயை பார்த்து, ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து வெண்ணிலா கூப்பிட்டு வந்தால் காவேரியோட மனசு எப்படிலாம் பாடாப்படும், அவளை பற்றி நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவுமே சாஃப்டாக பொலைட்டாக வந்து பேசிகிட்ருக்காரு. அதெல்லாம் இவருக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. ஏன்னா இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் 2 பேரும் வந்து எங்கெங்கேயோ தனித்தனியாக போயிடுவாங்க, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொன்னோடனே குமரனுக்கு வந்து ஷாக், என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே நிவின் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் அவளை வந்து விலகி போனது வந்து என் தப்பு தான், என்னடா சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குறாரு நிவின் கிட்டே. அவள் வந்து நீங்கள் வந்து வெண்ணிலா கூட தான் வந்து வாழ்வேன்னு சொல்லியிருந்தேன், நான் யமுனாவை வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ரொம்பவுமே வந்து கோவம் வருது. இப்படிலாம் வந்து நிவின் வந்து பேசுகிறத பார்த்தா, இப்போ சொல்லட்டுமா, இவ்வளோ நாள் உங்கள் நல்லதுக்காக தான் நான் விட்டு வச்சுருந்தேன், இனிமேல் இவர்கிட்ட சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியட்டும், குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியட்டும், அப்போ தான் உங்களுடைய கதை என்னன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜயை பார்த்து வந்து சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே வந்து இன்னும் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து இன்னும் எப்படி ஷாக் ஆக போகிறாங்கன்னு தெரியல, இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னால். உடனே விஜய்க்கு வந்து ரொம்பவுமே வந்து கோவம் வருது. நிவினை பார்த்து ரொம்பவே முறைக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் சொல்லும்போது வந்து தலையை வந்து சொரியிற மாதிரி பண்ணுறாரு. இவன் என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்க்குறாரு. தேவையில்லாமல் வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குறாரு. எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் வந்து விஜயும் வந்து இருக்கார். ஸோ அதனால் வந்து நிவின் வந்து அந்த இடத்துல லீட் எடுத்து வந்து ரொம்பவே பேசிகிட்ருக்காரு வேகமாக. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.